குடியரசுத் தலைவருக்கு இந்த நிலைமையா இருக்கு அப்படின்னு அமித்ஷா வந்து கூட்டணி ஆட்சி அமையும் சொல்லியிருக்காரு. ஆனால் நீங்க இந்த பிரச்சாரம் பண்ணும்போது தனி எங்களது அதிமுக ஆட்சி அமையும் சொல்லியிருக்காரு. இந்த முரண் இல்லை, அது ஒன்றும் அதாவதுன்னா எங்கள் கூட்டணி கட்சியினுடைய தலைவர் EPS அவர்கள், எங்களுடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர் தேசிய ஜனநாயக கட்சியின் தலைவர் EPS அவர்கள். தேர்தல் முடிந்த பிறகு அவர்கள் என்ன முடிவு எடுக்கிறார்கள் அது யாரும் மன வருத்தத்தில் இல்லை. நீங்கள் மட்டும் மன வருத்தம் இல்லாமல் இருந்தால் சரி. நீங்கன்னா நீங்கள் இல்லை, இந்த கேள்வி கேட்குறவங்க மட்டும் நம்ம ஆட்சியில் தோத்து போடுவோமேங்கிற மன வருத்தத்தை இல்லாமல் இருந்தால் சரி. உள்துறை அமைச்சர் வந்து கூட்டணி ஆட்சின்னு சொல்லும்போது நீங்கள் வந்து EPS சொல்கிறதா அப்படின்னு சொல்கிறீங்க சார். அது அதான் கூட்டணி கட்சியினுடைய ஆட்சி. நீங்கள் வந்து ரொம்ப ஒன்றும் குழப்ப வேண்டாம். முதல்ல வந்து இந்த ஆட்சி வந்து இருக்கக்கூடாது. இதில் திமுகவுடைய B டீமாக நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த ஆட்சி இருக்கக்கூடாதுன்னு மட்டும் இருங்க. மீடியாக்கள் நீங்கள் உங்கள் வேல்யூ கூடணுங்கிறதுக்காக வேண்டி எதையும் நீங்கள் போட்டு குழப்பிக்க வேண்டிய அவசியம். யார் முதல்வர்னு சொன்னாதானே மக்கள் உங்களுக்கு இந்த மாதிரி ஓட்டு வாக்களிப்பாங்க. யார் பெரிய கட்சி? நீங்கள் பாஜக தமிழ்நாட்டில் யாருடைய தலைமையில்? அதுதான் சார் கேள்வியா. யாருடைய தலைமையில் ஆட்சி? நான் தான் அப்படியே சொல்லிட்டேன் EPS. நீங்கள் ஏன் கேள்வி நான் பதில் ஆட்டோமேட்டிக்காக சொன்ன பிறகு திருப்பி அந்த கேள்வி கேட்குறேன். அதெல்லாம் ஒன்றும் குழப்பவே வேண்டாம். இது எந்த கேள்வியை நீங்கள் எங்கே போனாலும் உங்கள் மீடியாக்கள் என்ன கேட்க வேண்டாம். எடப்பாடி தான் முதல்வர். ஆமாம்.